பார்ப்போம்னா ஸ்டார் டெல்டா கனெக்ஷனில் இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீனை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்ஒய்பி. அந்த ஆர்ஒய்பி 3 காயிலும் அந்த 3 காயிலில் காமனாக ஒரு பாயிண்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணால் அந்த பாயிண்ட்லேருந்து நம்மளுக்கு நியூட்ரலாக ஒரு பாயிண்ட் கிரியேட் ஆகும். அதுதான் நம்ம ஸ்டார்னு சொல்லுவோம். அதே டெல்டாவில் பார்த்தீங்கன்னா ஆர்ஒய்பி, அந்த ஆர்ஒய்பி 3 காயிலும் நம்ம வந்து ஆப்போசிட் சைடில் நம்ம கனெக்ட் பண்ணால் ஒரு டெல்டா ஃபார்மேஷன் வந்துடும். அதுதான் பார்த்தீங்கன்னா டெல்டா கனெக்ஷன் சொல்லுவாங்க. நம்ம ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பாயிண்ட் இருக்கும், ஆனால் டெல்டாவில் நியூட்ரல் பாயிண்ட் இருக்காது. ஸ்டார் நம்ம என்ன சொல்லணும்னா 3 phase 4 way சிஸ்டம் சொல்லுவோம், இல்லைனா 3 phase 3 way சிஸ்டம் சொல்லுவோம். அதே நம்ம டெல்டா பார்த்தீங்கன்னா 3 phase 3 way சிஸ்டம் தான் சொல்லுவோம். ஸ்டாரையாக நான் 3 phase 4 way சிஸ்டம் சொல்லணும்னா நம்ம இதை பவர் டிரான்ஸ்மிஷன் சைடில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டெல்டா பவர் டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார் கனெக்ஷன் டெல்டா கனெக்ஷன் இருக்கிற லைன் ஃபேஸ்னால் என்ன பண்ணுவாங்க? லைன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் தான் நம்ம லைனுன்னு சொல்லுவோம். ஃபேஸை பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு நியூட்ரல் சொல்லுவோம். ஃபேஸ் டு ஃபேஸ் 440 வோல்ட்டும், ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு நியூட்ரல் 230 வோல்ட் இருக்கும். நம்ம இப்போ லைன் கரண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த லைனில் ஃப்ளோ ஆச்சுன்னா அது லைன் கரண்ட்டு. அதே ஃபேஸ் கரண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபேஸோட வைண்டிங்கில் ஃப்ளோ ஆச்சுன்னா அது ஃபேஸ் கரண்ட்டு. இப்போ ஸ்டாரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைன் கரண்ட்டுக்கு ஈக்குவல் டு ஃபேஸ் கரண்ட்டு. ஏன்னா நம்ம ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், கரண்ட்டை நம்ம கம்மி பண்ண போகிறோம். நம்ம டிரான்ஸ்மிஷன் சைடில் வோல்டேஜ் தான் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுவோம், கரண்ட்டை கம்மி பண்ணிவிட்டு. அதே டெல்டாவில் பார்த்தீங்கன்னா லைன் வோல்டேஜ் ஈக்குவல் டு ஃபேஸ் வோல்டேஜ். ஏன்னா நம்ம கரண்ட்டை தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், வோல்டேஜ் நம்ம கம்மி பண்ண போகிறோம். இது டிஸ்ட்ரிபியூஷன் சைடு யூஸ் பண்ணுவோம். நம்மளோட லைன் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு √3 times ஆஃப் ஃபேஸ் வோல்டேஜ். அப்போ நான் எனக்கு ஃபேஸ் வோல்டேஜ் நான் கண்டுபிடிக்க போகிறேன்னா 1/√3 times ஆஃப் லைன் வோல்டேஜ். அதே தான் டெல்டா சைடும் லைன் கரண்ட்டுக்கு ஈக்குவல் டு √3 times ஆஃப் ஃபேஸ் கரண்ட்டு. அப்போ ஃபேஸ் கரண்ட் நான் கண்டுபிடிக்க போகிறேன்னா அப்போ 1/√3 times ஆஃப் லைன் கரண்ட்டு. இப்போ பவர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டல் பவர் நான் இப்போ கண்டுபிடிக்க போகிறேன்னா ஸ்டாருக்கும் டெல்டாவுக்கும் சேமாக தான் வரும். நம்ம பின்னு எடுத்துக்கிட்டோம். லைன் வோல்டேஜுக்கு லைன் கரண்ட்டுக்கு √3ன்னு போடுவோம். அதே ஃபேஸ் வோல்டேஜ் ஃபேஸ் கரண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வெறும் 3ன்னு தான் போடுவோம். அதே இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டார் கனெக்டட் மோட்டார்ஸ். இப்போ ஸ்மால் ஸ்டார் கனெக்டட் மோட்டார்ஸ்லாம் இருக்குது. ஸ்மால் ஸ்டார் கனெக்டட் மோட்டார்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதோடைய ஹெச்பி பார்த்திங்கன்னா ஹார்ஸ் பவர் பார்த்திங்கன்னா 5 ஹார்ஸ் பவர். இப்போ அந்த 5 ஹார்ஸ் பவர் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. இப்போ அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா தேர் இஸ் 1/√3 வோல்டேஜ்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் கனெக்டட் மோட்டர்லாம் வோல்டேஜை நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம், கரண்ட்டை நம்ம லிமிட் பண்ணுவோம், இல்லை கரண்ட்டை ஈக்குவல் பண்ணுவோம். ரெண்டுமே கரெக்டு தான், ரெண்டுமே சேம் தான். கரண்ட்டை லிமிட் பண்ணுவோம், இல்லை கரண்ட்டை ஈக்குவல் பண்ணுவோம். அதே டெல்டா கனெக்ஷன் மோட்டார்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கரண்ட்டு இன்க்ரீஸாக இருக்கும், வோல்டேஜை நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். அது இதில் டெல்டா கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வோல்டேஜையும் கரண்ட்டையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண மாட்டோம். ஆனால் ஸ்டார் கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணி கரண்ட்டை ஈக்குவல் பண்ணுவோம். அதனால் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மோட்டார் ரொட்டேட்டிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் வென் டெல்டாவை கம்பேர் பண்ணக்குள்ள. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், 1/√3 times ஆஃப் லைன் வோல்டேஜ். ஏன்னா ஃபேஸ் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா கம்மி, லைன் வோல்டேஜை விட ஃபேஸ் வோல்டேஜ் கம்மி. அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கரண்ட் அதிகமாக இருக்காது. அதனால் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் நம்ம கம்மி யூஸ் பண்ணுறதுனால காப்பரை நம்ம சேவ் பண்ணலாம். அதுவே டெல்டா கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேஸ் வோல்டேஜ் ஈக்குவல் டு லைன் வோல்டேஜாக இருக்கிறதுனால கரண்ட் இங்கே அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு மோர் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் நம்ம இதில் டெல்டா கனெக்ஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதிலே பார்த்தீங்கன்னா ஸ்டார் கனெக்ஷனை பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் கம்மியாக போடுவோம், ஏன்னா ஸ்டார்டிங்கில் கரண்ட் கம்மி. அதே டெல்டா கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் அதிகமாக போடுவோம், ஏன்னா ஸ்டார்டிங்கில் கரண்ட் அதிகம். எதனால்னா ஃபேஸ் வோல்டேஜ் ஈக்குவல் டு லைன் வோல்டேஜ். நம்ம ஸ்டார் கனெக்ஷனை பார்த்தீங்கன்னா பவர் டிரான்ஸ்மிஷன் சைடில் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் 3 phase 4 way சிஸ்டம் சொல்கிறாங்க, இல்லை 3 phase 3 way சிஸ்டம் சொல்கிறாங்க. அதே டெல்டாவில் பார்த்தீங்கன்னா பவர் டிஸ்ட்ரிபியூஷன் சைடு யூஸ் பண்ணுவோம். ஏன்னா டெல்டா அவுட்புட் சைடில் நம்ம கரண்ட்டை நம்ம எடுத்துக்க போகிறதுனால டெல்டா கனெக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே ஸ்டார் பார்த்தீங்கன்னா எனக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வோல்டேஜ் அதிகமாக இருக்கணும், வோல்டேஜ் அதிகமாக கரண்ட்டு கம்மியாக இருக்கணும், நம்ம ஸ்டார் கனெக்ஷன் தான் அங்கே ப்ரிஃபர் பண்ணுவோம்.